சிவா ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். வீஷா டிவின் வ்ளாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனல் ஒரு வருட காலங்களாக நான் கண்டினியூவாக வீடியோ ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ரொம்பவுமே எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட 2200 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே எனக்கு வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பல கோவில்களில் நடந்தேறிய அன்னாபிஷேக நிகழ்வானதை நான் தரிசனம் பண்ணியிருந்தேன். எனக்கு கிடைச்ச இந்த டிவைனான எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு முழு வீடியோவாக நான் உங்கள் எல்லாருக்காகவும் போடுறேன். அன்னாபிஷேகம் பார்த்திங்க அப்படின்னா, ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்னைக்கு இந்த அன்னாபிஷேகத்தை நிகழ்த்திடுவாங்க. அதாவது தூய்மையான பச்சை அரிசி சாதத்தில் ஐயனுக்கு அபிஷேகமும் அலங்காரம் செய்யப்படுவாங்க. பல காய்கறிகள், தானியங்கள், பழங்களை கொண்டு அலங்காரம் பண்ணுவாங்க. இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவகோடிகளுக்கும் உணவளிப்பவர் சிவபெருமான் தான். அன்றைய ஒரு தினத்தில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா, எல்லா தானியங்கள், உணவு உணவு சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களையுமே வச்சு ஐயனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு நமக்கு அதை பிரசாதமாக அளிப்பாங்க. பிரசாதம் அப்படின்றது கடவுளுக்கு படைக்கப்பட்ட ஒரு சாதம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அந்த பிரசாதத்தை நம்ம வாங்கி சாப்பிட்றதுனால எண்ணெய் தூய்மை, மன தூய்மை, நோய் நொடிகள் விலகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வாழ்க்கையில் எல்லாமே சூக்ஷமாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அன்றைய தினத்தன்னைக்கு நம்ம பார்த்திங்க அப்படின்னா, பச்சரிசியை கோவில்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். அந்த பச்சரிசியை வடித்த சாதத்தை ஐயனுக்கு அபிஷேகம் செய்யப்படுவாங்க. அந்த தினத்தன்னைக்கு நம்ம அந்த அபிஷேகத்தை பார்க்குறதுனால கோடி லிங்கத்தை நம்ம தரிசித்த பலன் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கதை, நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கதையை உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருந்திருக்காரு. அப்போ அங்கே ஒரு முனிவர் வந்திருக்காரு. முனிவர் அப்படின்னா முற்றிலும் துறந்தவர் இல்லைங்களா? அந்த முனிவர் அந்த அரசரை பார்க்குறதுக்கு போயிருக்காரு. அரசர் முனிவரை வரவேற்று இருக்கிறாரு. பார்த்துட்டு முனிவருக்கு அரசர் ஒரு பணிஞ்சு, ஐயா நீங்கள் இங்கே இருந்து நீங்கள் தங்கி உணவு சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அரசர் சொன்னதுக்கு முனிவர் அடிபணிஞ்சு நான் இருந்து சாப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முனிவருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வசதிப்படுத்தி ஒரு இடத்துல அவரை இளைப்பாறுறதுக்காக, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல அமர்த்தியிருக்காங்க. பலவிதமான சாப்பாடுகளை செஞ்சுருக்காங்க. எல்லா சாப்பாடுகளையும் பார்த்திங்க அப்படின்னா முனிவர் வயிறு முட்டை சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும்போது அங்கே ஒரு முத்து மாலை இருந்ததை முனிவர் பார்த்துருக்காரு. அப்போ அந்த முத்து மாலையை முனிவர் அவருக்கு திடீர்னு, முற்றிலும் துறந்தவர் தானே முனிவர், ஆனால் அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. இந்த முத்து மாலையை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சான். உடனே அந்த முத்து மாலையை எடுத்துட்டு அவர் கிளம்பிடுறாரு. அரசர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அரசர் கிட்ட அந்த செய்தி போகுது, முத்து மாலை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தி போகுது. அப்போ அரசர் எல்லாரையுமே கேட்குறாரு, எல்லாரையுமே அடித்து விசாரிக்கிறாரு, எங்கே யார் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. ஆனால் முனிவர் மேலே அரசருக்கு சந்தேக எண்ணமே வரவே இல்லை. ஏன்னா முற்றிலும் துறந்தவர் முனிவர் அப்படின்றதுனால அவருக்கு இந்த ஆசைகள்லாம் எதுவுமே இருக்காது, இந்த திருட்டு எண்ணங்கள்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மன்னருடைய எண்ணம். அப்போ முனிவருக்கு பார்த்திங்க அப்படின்னா அவர் மடத்துக்கு இந்த செய்தி போகுது, இந்த மாதிரி அரசருடைய அரண்மனையில் இருந்த முத்து மாலையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தி போகுது. உடனே முனிவர் கிளம்பி வராரு அரண்மனைக்கு. கிளம்பி அரசர்கிட்ட சொல்கிறாரு, நான் தான் அந்த மாலையை திருடினேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மன்னர் அதை நம்பவே இல்லை. இல்லை, நீங்கள் யாரையோ காப்பாற்றுறதுக்காக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே பழி ஏற்றுக்கிறீங்க, நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, அதுக்கு முன்னாடி மன்னா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் சமைச்சு எனக்கு பரிமாறப்பட்ட சாப்பாடு எங்கேருந்து, எப்படி உங்களுக்கு அந்த அரிசி கிடைச்சதுன்னு சொல்லி கேட்கப்படுறாரு. உடனே அரசர் சொல்கிறாரு, இது ஒருத்தர் திருடிட்டு போன அரிசி, அதை நான் எடுத்துகிட்டு என்னோடய கிடங்கில் நான் வச்சுருந்தேன், என்னுடைய குடோனில் நான் வச்சுருந்தேன்.
அதுதான் எடுத்து நான் வந்து சமைச்சு உங்களுக்கு உணவு பரிமாறினேன். பார்த்தீங்களா மன்னா, நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. ஆனா, ஒரு ஒரு சாப்பாடு அளிக்கும் பொழுது, உங்க எண்ண தூய்மை, இல்ல அந்த பொருட்கள் எங்கேருந்து வந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த முத்து மாலைய நீங்க வச்சுக்கோங்க. நீங்க திருடின அரிசிய கொண்டு எனக்கு சமைச்சு சாப்பாடு போட்டதுனால, நான் வயிறு முட்ட சாப்பிட்டுட்டு எனக்கு அந்த திருட்டு எண்ணமானது வந்துருச்சு. அதனால உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உணவு நம்ம அளிக்கும் பொழுது நம்ம மன தூய்மையோடையும், எண்ண தூய்மையோடையும் நமக்கு வந்து எல்லாருக்கும் உணவு அளிக்கிறதுனால, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் அங்கே பிரதிபலிக்கும். நம்ம என்ன மனசுல இருந்து பரிமாறுறோமோ அதுதான் அங்கே பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட முனிவர் சொல்றாரு. உடனே மன்னரும் வந்து புரிஞ்சுக்கிட்டு திருந்துறாரு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம உணவு வந்து பரிமாறும்போதோ, இல்லை ஒருத்தருக்கு உணவு வந்து நம்ம வாங்கி கொடுக்கும் பொழுதோ, நம்ம மனசில் நிறைவோடையும் சந்தோஷத்தோடையும் தூய்மையோடையும் நம்ம உணவு பரிமாறணும். நம்ம மனசில் என்ன எண்ணம் நம்ம நினைக்கிறோமோ அதுதான் உணவு சாப்பிட்றவங்களுக்கும் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கதை. இந்த கதையை வந்து நான் உங்கள் எல்லாருக்காகவும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் சந்திர பகவான் சாப விமோச்சனம் பெற்ற தினம். அது மட்டும் இல்லாமல் அன்னபூரணி தாயார் ஐயனுக்கு உணவு பரிமாறின தினம். அன்றைய தினத்தன்னைக்கு நீங்கள் மறக்காமல் இனிமேல் வருடம் வருடம் போய் உங்களால் முடிந்த பச்சரிசி, அதே மாதிரி விபூதி, அதே மாதிரி பால் வாங்கி நீங்கள் ஐயனுக்கு கொடுத்துட்டு அபிஷேகம் பார்த்துட்டு அலங்காரம் பார்த்துட்டு மறக்காமல் அந்த பிரசாதத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க சிக்கல்கள், உங்களுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துடும். உங்கள் எல்லாருக்காகவும் நானுமே வேண்டியிருக்கேன். நீங்களுமே வேண்டிக்கோங்க. நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவில் ஏதாவது திருத்தம் பண்ணி போடணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்பிக்கையோடு வேண்டுங்க. உங்கள் பிரார்த்தனை எல்லாம் சீக்கிரமாக நிறைவேறும். எல்லாரும் நல்லா இருப்போம். நன்றி. சிவசிவா.